நான் ஜெனி கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேங்க. ஓகே சொல்லுங்க. ஆக்சுவலி என்னோட பையன் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஓகே. இப்போ வந்து என்ன மாதிரி கோர்ஸ் பண்ணலான்ட்டு he wants to do marine engineering பண்ணனும்னு இருக்கான். marine ஓகே. சோ அது ரிலேட்டடா என்ன கோர்சஸ் பண்ணலாம், லைக் how will it go on அந்த மாதிரி. அவர் என்ன குரூப் படிக்கிறாரு? இப்போ வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ். பயாலஜி கிடையாது. பயாலஜி இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். ஓகே ஓகே ஓகே, ஐ வில் ஆன்சர் இட். ஸோ ஓகே, சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மரைன் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுறாரு. இப்போ ஏதாவது கோர்ஸ் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று தான் பண்ணணும். அவர் ஐஐடிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஐஐடியிலேயே வந்து உங்களுக்கு அதாவது டாப் லெவல் அதிகமான லெவல், அதாவது டாப் லெவல் காலேஜில் என்ட்ரு ஆகணும்னா ஐஐடிக்கு பண்ணணும். மற்றபடி தமிழக கல்லூரிகளில் சேர்றது எந்த என்ட்ரன்ஸுமே கிடையாது. அதில் வந்து அவங்க +2ல் நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தால் நல்ல டாப் 10 கல்லூரிகள், அதாவது டாப் 40 கல்லூரிகள், டாப் 10லாம் இல்லை, 40-50 கல்லூரிகள் டாப்பில் இருக்காங்க. அந்த டாப் 40-50 கல்லூரிகளில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். இதுக்கு கூடுதல் பயிற்சி. அவர் இதில் வந்து மதிப்பெண் கம்மியாக எடுக்கிறாரு ஃபஸ்ட் மிட் டைம்லேனா, நீங்கள் தனியாக அவருக்கு தனி ஆசிரியர் மூலம் பயிற்சி கொடுங்க, அல்லது வேறு ஏதாவது பெஸ்ட்டு ட்ரைனிங் அவங்களுக்கு வேறு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ கொடுங்க. ப்ளஸ் ஐஐடி அந்த மாதிரி பெரிய லெவலில் நுழைவுத் தேர்வுகள் எழுத வைங்க. ஐஐடி மெயின்ஸ், அப்புறமா வந்து அட்வான்ஸ் தேர்வு எழுதுகிற அளவுக்கு பயிற்சி கொடுங்க. 11ஆம் வகுப்புலேருந்து பண்ணும்போது அதிக வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி மரைனுக்கு எதுவும் ஸ்பெஷல் கோர்ஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்ததாக